வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் இது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் 90 மார்க்கு, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours, 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். 90க்கு 25 எடுத்தால் பாஸ், 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கொடுத்துருவாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் ஒரு 20 1 மார்க் இருக்கும். இந்த 20 1 மார்க் கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 15 கேட்டுருவாங்க. ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அதில் 1 மார்க் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இயரும் எவ்வளோ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க, எவ்வளோ இன்டீரியரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 7 கொஷின் பேப்பரும் நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, சம்மா எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, தியரியாக எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ ஃபஸ்ட்டு 7 into 2 14, 13 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஆன்சர் எனி 7 கொஸ்டின், கொஷின் நம்பர் 30 கம்பல்சரி. முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? லாப நோக்கமற்ற அமைப்பின் முதலீன வரம்புகள் ஏதேனும் 4 எடுத்துக்காட்டுடன் தரவும். கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட் ஆர் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அடுத்துல பார்த்தீங்கன்னா கெவின் பிரான்சிஸ் இருவரும் கூட்டாளிகள். கெவின் ஒவ்வொரு காலாண்டின் இறுதியிலும் 5000 எடுத்துக்கொண்டார். எடுப்பு மீதான வட்டி ஆண்டுக்கு 6%. 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய எடுப்புகள் மீது வட்டி சராசரி காலமுறையினை பயன்படுத்தி கணக்கிடவும். ஸோ சம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். சாதாரண லாப விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி கூட்டாளிகள் லாப நட்டங்களை 4:2 என்ற விதத்தில் பகிர்ந்து கொள் வருகின்றனர். 31/3/2019 அன்று புதிய கூட்டாளி சி என்பவரை சேர்த்து கொள்ளப்படுகிறார். சேர்க்கையின் போது நிறுவன ஏடுகளின் பொது காப்பு 42,000 என காட்டியது. பொது காப்பினை பகிர்ந்தளிப்பதற்கான குறிப்பீடு பகுதியினை தரவும். அடுத்து ஆதாய விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் கெய்னிங் ரேஷியோ? இது ரொம்ப முக்கியமான தியரி, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்தீங்கன்னா டேலி ERPலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. டேலி ERP 9இன் குழு என்றால் என்ன? வாட் இஸ் குரூப் இன் டேலி ERP 9? நடைமுறை முதல் என்றால் என்ன? வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்? பின்வரும் விவரங்களிலிருந்து இயக்க லாப விகிதம் கணக்கிடவும். விற்பனையிலிருந்து பெறப்பெற்ற வருவாய், இதில் பார்த்தீங்கன்னா மொத்த லாபம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கணக்கிட சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் 10 மதிப்புள்ள 1,00,000 நேர்மை பங்குகளை வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து தொகையும் விண்ணப்பத்துடன் செலுத்துமாறு பங்கொன்றுக்கு 2 முனைப்பதில் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பேட்டு பதிவினை தரவும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியில் 30வது கொஷின், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கம்பல்சரி ஒவ்வொரு இயர் கொஷின் பேப்பர்லையும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா கம்பல்சரியும் நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க் பார்த்தீங்கன்னா 7 into 3 21. இதில் 14 கொஷின் கம்பல்சரி. பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கிற்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கு உள்ள வேறுபாட்டினை தரவும். ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் இன்கம் அண்ட் ஃபார் எக்ஸ்பென்சர் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. பேகம் பாத்திமா கூட்டாளி கணக்குகள் 50,000 மற்றும் 40,000 இருப்பினை காட்டியது. 2018 அக்டோபர் 1 பேகமோட கூடுதல் கணக்கு 10,000. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தின் 3 ஆண்டுகள் கொள்முதல் அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். From the following information relating for the partnership frame for the out of the value goodwill based on the 3 years purchase of average profit in last 4 years. மாலா மற்றும் அனிதா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்ற விதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். மெர்சி என்பவர் 1/5 லாப விகிதத்தில் கூட்டாண்மையின் கூட்டாளியாக சேர்கிறார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கிடவும். தியாக விகிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. கூட்டாளி விலகலில் செய்யப்பட வேண்டிய சரிக்கட்டுதல் பட்டியலிடவும். லிஸ்ட் அவுட் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் மேட் இன் டைம் ஆஃப் ரெக்கமெண்ட் பார்ட்னர்ஸ் இன் பார் ஃப்ரேம். பாரத் நிறுவனம் சம் கேட்டிருக்காங்க, பாரத் சம் பார்த்துக்கோங்க. டேனியல் நிறுவனத்தின் பின்வரும் தகவலிருந்து ஒப்பிட்டு வருமான அறிக்கையினை தயார் செய்யவும். ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேனியல் லிமிடெட் ரிலேட்டடாக சம் கேட்குறாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயக்க லாபம் எவ்வாறு கண்டறியப்படுகிறது? ஹவ் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்? டேலி ERP 9இல் லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கும். எக்ஸ்பிளைன் ஹவு டு த வியூஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேலி ERP 9. பின்வரும் விவரங்களை கொண்டு இவ்வாண்டின் மொத்த விற்பனையினை கண்டறியவும். இதுதான் 14 கொஸ்டின் கம்பல்சரி. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அவுட் ஆஃப் சேல்ஸ் இன்ஃபார்மேட் ஆஃப் டியூரிங் இன் ஃபார் த இயர்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 × 5 35 பின்வரும் விவரங்களில் மொத்த விற்பனையினை கணக்கிடவும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தரவும். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் த டோட்டல் ஸ்கேல் டிஃபரெண்ட் பிட்வீன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல்ஸ் அண்ட் கால்குலேட்டிங் கேபிட்டல்ஸ் மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா 2018 ஏப்ரல் 1 சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையான கையேடுகள் பராமரிக்கப்படவில்லை. 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளில் பெறப்பட்ட விவரங்களை பின்வருமாறு. அடுத்து பார்த்தோன்னா சீனு மற்றும் சிவா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3 என்ற விதத்தில் பகிர்ந்து கொண்டனர். சுப்பு என்பவரை புதிய கூட்டாளியை சேர்க்கும்போது அவர் பின்வரும் முடிவுகளை எடுத்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயிலாடுதுறை மணமகிழ் மன்றத்தில் கீழ்காணும் தகவலிலிருந்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கை தயார் செய்யவும். அல்லது கஜா வரையறின் இருமம் பங்கு ஒன்றின் மதிப்பு. ஸோ இந்த சம் கேட்டிருக்காங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. கூட்டாண்மை அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வணிக விவரங்கள் பின்வருமாறு. ஷாம் நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து பொது வருமான அறிக்கையினை தயார் செய்யவும். விற்பனை மூலம் பெறப்பட்ட வருவாய், இதர வருவாய், செலவுகள், வருமான வரி. ஒரு மன்றத்தில் தொடர்புடைய பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 ஆண்டில் சந்தா மூலம் பெறும் வருவாயினை கணக்கிடவும். மேலும் அவை இருப்பு நிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். லக்குமி நிறுவனத்தின் 2019 மார்ச் 31 நாளைய இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு. ஜான் ஜேம்ஸ் மற்றும் ராஜா என்ற கூட்டாளி முறையை சமமாக லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 31/3/2019 நாளைய இருப்பு நிலை பின்வருமாறு. முத்து நிறுவனத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து ஒப்பீட்டு நிதிநிலை அறிக்கையினை தயாரிக்கவும். பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள், பங்குதாரர் நிதி, நீண்டகால பொறுப்புகள், நடப்பு பொறுப்புகள் மொத்தம், சொத்துக்கள், நீண்டகால சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள் மொத்தம். John James and Rajas are partners in preference, sharing for the profit losses equally for the balance sheet of 31st in March 2019 as follow. ராமா நிறுவனத்தின் பின்வரும் வணிக நடவடிக்கையிலிருந்து மொத்த லாப விகிதம், நிகர லாப விகிதம், இயக்க அடக்கவிலை விகிதம், இயக்க லாப விகிதம் கணக்கிடவும். கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடு ஏதேனும் 5 விளக்கவும். ஸோ தியரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. From the following trading activities of Rama Limited, calculate the gross profit ratio, net profit ratio, operating cost ratio, operating profit ratio. Explain any new applications of computerized accounting system. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, தியரி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சம் பார்க்கணும், தியரி பார்க்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.